ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் திரும்பி பார்க்கும் விதமாக மதுரையில ஒரு முக்கியமான ஒரு நபர், மதுரைக்கு மிகவும் பிணைப்பான ஒரு நபர் வந்து மதுரை நோக்கி வரப்போறாரு. அந்த மதுரை நோக்கி அவர் வர்றதுக்காண்டி ஒட்டுமொத்த மதுரை மக்களும் வந்து ஏங்கி தவிச்சு தங்களுடைய வீட்டிலையும் தெருக்களிலும் விழாக்கோலம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. யார் அவரு? காதுல வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காது வளர்த்து அதுல வண்டி கடுக்கன் போட்டு தலையில வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தலப்பாக கட்டி கையில வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை வளரி வச்சுக்கிட்டு ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டையை வச்சுக்கிட்டு காலில் பார்த்தீங்கன்னா வந்து சலங்கையை கட்டி நம்மளுடைய அழகர் மலையிலிருந்து ஒருத்தர் வரப்போறாப்புல. அவர்தான் நம்மளுடைய கள்ளழகர். ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு கல்லறை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. இந்த கள்ளழகர் யாரு? அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்லர் சமுதாயத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து சுந்தரராஜ பெருமாளா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தவரா, இல்ல வந்து அவர் எப்படி கடவுளானாப்புல, என்னென்ன கதைகள் இருக்கு, எப்படி எப்படி கதையெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியில பார்க்கலாம். இந்த கதைகளை வந்து நம்ம ஏத்துக்கிறதா இல்ல ஆதாரத்தை ஏத்துக்கிறதான்றத நம்ம இந்த காணொலியிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் ஏழுகோட்டை நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன். கள்ளழகர், இந்த கள்ளழகர் பேர் சொன்ன உடனே மதுரை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். கள்ளழகர், கள்ளர் வராரா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மதுரை மக்கள் வந்து ஏங்கி போய் நிற்பாங்க மதுரையில. அப்படிப்பட்ட கள்ளழகர் கோவிலுக்கு உண்டான ஒரு புராண கதையா என்ன சொல்லப்படுதுன்னா, கள்ளழகர் வந்து மதுரை மீனாட்சியோட அண்ணனாகவும், மதுரை மீனாட்சி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட மனைவியாகவும், சிவபெருமானின் மைத்துனராக கள்ளழகர் வந்து பாவிக்கப்படுறாரு. அந்த கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் ஒரு திருமணம் மதுரையில் நடக்குது. அழகர் மலையில இருந்து கள்ளழகர் வந்து வர்றாப்புல அந்த கல்யாணத்துக்கு கலந்துக்கிறதுக்காண்டி. ஆனா மதுரையில வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, மைத்துனர்ன்றதுக்காண்டி ஒரு விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வைகை ஆத்தை வந்து பாத்தீங்கன்னா எலும்ப வைக்கிறாரு. அதனால வந்து இவர் இந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த தகுந்த நேரத்துல போக முடியல. எதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுல இறங்கி அந்த வெள்ளத்திலையும் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா அக்கறைக்கு போய் தன்னுடைய தங்கை திருமணத்தை வந்து பார்க்க போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து கல்யாணம் முடிஞ்சதுனால அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் தான் இல்லாம தன்னுடைய தங்கை கல்யாணம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கோவத்துல வந்து அவர் திரும்பி வர்றாப்புல. அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துக்கா வந்து போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து கள்ளழகர் கோயிலுக்கே வந்து அவர் போயிடுறாரு. இதுதான் வந்து புராண கதையா வந்து சொல்லப்படுது. சித்திரை திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த வெள்ளம் வர்றப்ப அவர் இறங்கி அந்த ஏற வைபவம் தான், அந்த ஆற்றில் இறங்க வைபவம் தான் வந்து மதுரையில மிகப்பெரிய ஒரு திருவிழாவா தென்னிந்தியா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேசப்படுகிற ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இது புராண கதை. ஆத்தன்டிகேட்டடா வந்து என்ன ரிப்போர்ட் இருக்கு? கள்ளழகர் கோயில் வந்து எப்ப கட்டப்பட்டுச்சு, எந்த நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டா, 10ஆம் நூற்றாண்டா, இல்ல கிபியா, இல்ல கிமுவா, சங்கம் காலத்திலயா, எந்த காலத்துல வந்து இந்த கோயிலானது கட்டப்பட்டிருந்துச்சு, இதோட பழமை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்கலாம். இதோட பழமை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கள்ளழகர் கோயிலுக்கு 1000 வருடம் 2000 வருடம்னு சொல்லி எந்த காலகட்டத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதோட முதலாக இது குறிக்கப்படுகின்ற பாடல் எதுனா பரிபாடல். பரிபாடல் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மூத்த ஒரு பாடல் தான் இந்த பரிபாடல்ன்றது. அந்த பரிபாடல்லே வந்து இந்த கள்ளழகர் கோவிலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பயே அந்த காதுல வந்து பாத்தீங்கன்னா கடுக்கன் இட்டவர், கையில் வந்து திகிரி ஏந்தியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. திகிரினா நீங்க நம்ம வளரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, வளரியோட சங்க இலக்கியத்துல இருக்கிற பேர் தான் வந்து திகிரி என்பது. நம்மளோட சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த திகிரி வளரி பத்தி ஒரு காணொலி போட்டிருப்போம், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கையில் திகிரி ஏந்தியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்லணி பூண்டவர், அதாவது கல்லர்கள் அணிகின்ற கல்ல அணியை பூண்டவர் அப்படின்னு சொல்லி வஞ்சக்கல்வன் மாமாயன், அதாவது மாமாயன்னா வந்து மாயனுக்கெல்லாம் மாயன், அதாவது வந்து முல்லை நில கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிக்கப்படுறாரு. வளரி ஏந்தவராகவும், காதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடுக்கன் பூண்டவராகவும், கல்லணி அணிந்தவராகவும், அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து தலையில் வந்து பார்த்தா நீண்ட தலப்பாயை கட்டுகிறவராகவும் சொல்லி சங்க இலக்கிய பாடல்லே வந்து அவர் வந்து ஒரு கள்ளர் மகனாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. வஞ்சக்கல்வன் மாமாயன் சொன்னோடனே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் வெண்ணை திருடினாரு அதனால வந்து அதை கல்வர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது மிக தவறானது. ஏன்னா இதே கல்வன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கோல் மூதூர் கல்வர் பெருமகன் தென்னவன் அப்படின்னு சொல்லி அகநானூற்று பாடல் வந்து பாத்தீங்கன்னா
பாண்டிய மன்னனை பசுக்களை கவர்ந்து செல்லும் கல்லர் இனத்தின் தலைவனாக வந்து குறிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வன் அப்படின்ற இனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லர் இனத்தை பத்தின அந்த சங்க இலக்கியத்திலே கூறப்பட்டிருக்கு. ஆக அந்த இலக்கியமும் இந்த இலக்கியத்தை அப்படின்னு பார்த்தாலே அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கல்லர் மகனாக தான் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலே பாவிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ரீசெண்டா தான் வந்து கல்லர்ன்ற பேர் வந்துச்சு, கள்ளழகர் மாத்தினாங்க அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. நாயக்கர் காலத்திற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கல்லர் இனத்தின் தலைவனாக தான் வந்து கள்ளழகர் வந்து பார்க்கப்பட்டிருக்காப்புல. சரி, சங்க இலக்கியத்துல பாடலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, என்னென்ன கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கள்ளழகர் கோயிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவஸ்தானத்திலே வந்து புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அதுலயும் கள்ளழகர் தான் வந்து வெளியிட்டிருக்கு. கள்ளழகர் தேவஸ்தானம் தான் இருந்திருக்கு. ஆனா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாளை வந்து மாத்த பார்த்தாங்க. கோவிலே வந்து பாத்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாள் கோவில் மாத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் வந்து உடைத்து கள்ளழகர் திருக்கோயில் தான் இந்த பேரே அப்படின்னு சொல்லி வந்து வழக்கானது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. நீதிமன்றத்துல வந்து தகுந்த ஆதாரங்கள் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம கள்ளர் திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழானது வந்து அலங்காநல்லூர்ல நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் வந்து திருமலாய்க்கர் வந்து மதுரைக்கு மாத்தினாரு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆனா அங்க அலங்காநல்லூர் போனாலும் சரி, மதுரைக்கு வந்தாலும் சரி, அவரு அங்க அழகர் கோவில்ல இருந்து இன்னைக்கு இருக்க கள்ளழகர் கோவில்ல இருந்து அவர் எப்படி வந்து வராருன்னா காதுல வந்து பாத்தீங்கன்னா வண்டி கடுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை கெசட் ரிப்போர்ட்லயே இங்க மேல்நாட்டு கல்லர்னு சொல்லுவாங்க. மதுரையில இருந்து அழகர் கோவில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டு பரப்பு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தம் மேல்நாட்டு கல்லர்னு சொல்லி இவங்க வந்து அழகர் கோயில வந்து மையமா இருந்து அங்க இருந்து வாழ்ந்த கல்லர் மக்கள். இந்த கல்லர் மக்களோட பழக்கங்கள் என்னன்னா ஆண் பெண் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா காதை வந்து நீளமாக வளர்த்துருவாங்க. தங்களோட தோள்பட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பாங்க. அதை வளர்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னா காதுல வந்து ஒரு ஓட்டையை போட்டு அதுல பனை ஓலை இருக்கு பாத்தீங்களா, பனை ஓலையை வந்து நல்லா பெரிய பனை ஓலையை எடுத்து சின்னதை சுருட்டிடுவாங்க. சுருட்டி அந்த காதை அந்த குழந்தையோட காதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள திணிச்சிருவாங்க. அது என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஈரப்பதம் போக போக அந்த பனை ஓலையானது விரிவடையும். விரிவடைய அந்த குழந்தையோட காதோட அந்த ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா பெருசாக ஆரம்பிக்கும். அதன் பின்பு என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து இன்னைக்கு நம்ம மக்களுக்கு புரியும்படி பாஷையில சொன்னோம்னா பாம்படம், தண்டட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கல்லர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வளையம் ஒண்ணு போடுவாங்க. நீங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். ராஜராஜ சோழரோட காதை பார்த்தீங்கன்னா இதே போலதான் நீண்டமா வளர்த்துருப்பாப்புல. அதுல வந்து வளையமும் இருக்கும். அதே போலதான் வந்து இந்த மத்த மேல்நாட்டு கல்லர்களும் வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து வளையம் விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கள்ளழகர் என்ன பண்றாருன்னா அவரோட காதுலயே வந்து நீளமாக அந்த காது வளர்க்கப்பட்டு அதுல வண்டி கடுக்குன்னு போட்டிருக்கோம். நீங்க லட்சக்கணக்கான பேர் பாக்குறீங்க. நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அவர் வர்றப்பே வந்து அது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கையில வந்து ஒரு வேல் மாதிரி வச்சிருப்பாப்புல. அந்த வேல்ல சாட்டை மாதிரி இருக்கும். அதாவது கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து சாட்டை கம்போட வந்து வச்சிருப்பாப்புல. மறுகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெட்டை வளரி. அதாவது இன்னைக்கு தமிழ் டிக்ஷனரியில கல்லர் தடி அப்படின்னு சொல்லியும் வெள்ளையர்களால் கல்லரி ஸ்டிக், அதாவது கல்லர்கள் எரியும் ஆயுதமான கல்லரி ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியும் ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழ் யூனிவர்சிட்டியில தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா உலக தமிழ் ஆராய்ச்சி வரைக்கும் எல்லாரும் அழைக்கப்படுகிற ஒரு ஆயுதமானது எரிந்து எதிரியின் தலையை கொய்து திருப்பி கைக்கு வரக்கூடிய அந்த ஆயுதமானது கல்லர் தடி அப்படின்னு சொல்லியே குறிப்பிடப்பட்டது. அந்த கல்லர் தடி ரெட்டை வளரியை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து பிடிச்சிருப்பாப்புல. ஒரு கையில அந்த வேல் சாட்டை வேல் கம்போட வந்து பிடிச்சிருப்பாப்புல. அதன் பின்பு பாத்தீங்கன்னா காலில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சலங்கை அணிஞ்சிருப்பாப்புல. தலையில முக்கியமா பாத்தீங்கன்னா கல்லர் நாடுகள்ல ஒவ்வொரு கல்லர் நாட்டிலையும் வந்து தலப்பாகை அணிவாங்க. ஆனா இருக்கிற கல்லர் நாட்டிலேயே இந்த 10 கட்டு பரப்பு நாடு சென்ற மற்ற மேல்நாட்டு கல்லர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்க வந்து தலைப்பாகை கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கட்டுற மாதிரி கட்ட மாட்டாங்க. தலையில வந்து அந்த தலப்பாயானது வந்து கட்டி கட்டி நீளமா கட்டுவாங்க. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆடி தேரோட்டம் நடக்கிறப்ப அந்த மேல்நாட்டு கல்லர் மகன்கள் வந்து வர்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட துண்டானது பெருசா வச்சிருப்பாங்க. அதை வைத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தலைப்பாகை வந்து நீளமாக வரும். அதே நீண்ட தலைப்பாகையோட கள்ளழகரும் அங்கிருந்து வரப்ப வந்து பாத்தீங்கன்னா தலையில நீண்ட தலைப்பாகையோட வருவாங்க. ஆக அங்கிருந்து அவர் வர்றப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லர் மகன், அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்லர் திருக்கோலம்னு சொல்லுவாங்க.
காதிலே வண்டி கடுக்க நெட்டு கையிலே இரட்டை வளரி ஏறி மறுகையில் வந்து பாத்தீங்கன்னா வேல்கம்பை ஏந்தி காலிலே சிலங்கை கட்டி தலையில் நீண்ட பாகை கட்டி ஒரு மத்த மேல்நாட்டு கல்லர் மகன் எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே வந்து கள்ளழகர் பாவிச்சு அங்கிருந்து வருவாப்புல. இவர் வந்து பாத்தீங்கன்னா வர பாதையானது வந்து கள்ளழகர் கோயில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரா வருவாப்புல. அப்படியே கல்லந்தரி போய் கரப்பட்டி, அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூர்யா நகர், இப்ப இருக்க சூர்யா நகர், அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவுட் போஸ்ட் வரைக்கும் வருவாப்புல. இந்த அவுட் போஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கல்லராவே வருவாப்புல. கடைசியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மண்டகப்படி வந்து பாத்தீங்கன்னா காசு கட்டுனா இன்னைக்கு வந்து கள்ளழகரை எங்க வேணா கொண்டு போய் நாங்க வந்து நிப்பாட்டோம்னு சொல்லி வந்து இன்னைக்கு கோவிலானது அது ரொம்ப கீழே இறங்கி போயிட்டாங்க. ஆனா ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக மதுரையில் ஒரே ஒரு மண்டகப்படி மட்டும்தான் இருந்தது. அது என்ன மண்டகப்படி தெரியுமா? அம்பலகாரர் மண்டகப்படி. அதாவது நரசிங்கம்பட்டி மற்ற மேல்நாட்டு கல்லர் மகனான நரசிங்கம்பட்டி அம்பலகாரரோட அவங்களோட மண்டகப்படி மூலம் மட்டும்தான் இரவு ஃபுல்லா வந்து அவர் தங்கியிருப்பாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வான வேடிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிடையாது. இன்னையிலிருந்து 150 வருடங்களுக்கு முன்பாகவே மதுரை கெசட் ரிப்போர்ட்ல அது மட்டும்தாங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு. வேற எந்த மண்டபமும் கிடையாது, வேற எந்த மண்டபப்படியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்தம் ஒவ்வொரு சாதியினரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, சௌராஷ்டிரா சமுதாயம் இருந்தாலும் சரி, நீங்க நாயுடு சமுதாயம் சரி, ரெட்டியார் சமுதாயம் இருந்தாலும் சரி, கோனார் எல்லா சமுதாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் ஐயர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐயர் ஐயங்கார் வடகலை தென்கலை ஐயங்கார் முதற்கொண்டு எல்லா பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மண்டபப்படி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பணம் கொடுத்தா வந்து கள்ளழகர் அந்த தெருவில் கூட கொண்டு போறாங்க. ஒரு முக்கியமான மதுரையில வந்து ஒரு புது ஒரு ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ் கூட சொல்ல முடியாது, அது பெரிய ஒரு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கள்ளழகர் உள்ள கொண்டு போனதா வந்து மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்றது அந்த கள்ளழகருக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்துல அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு மண்டபப்படி தான் இருந்துச்சு. நேரா வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் அங்கிருந்து வருவாப்புல. வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஆற்றில் இறங்கும் வைபவத்துக்கு முன்பாக, அதாவது எதிர் சேவை செய்வதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா நரசிங்கம்பட்டி அம்பலாரோட மண்டபப்படியில போய் அங்க தங்கி இருந்து இரவு முழுக்க வந்து பார்த்தோன்னா வான வேடிக்கை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு இன்னையிலிருந்து 150 வருடத்துக்கு முன்பாகவே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏன் இதை சொல்ல வரேன்னா வந்து இந்த கள்ளழகர் கோவில் இருந்து இங்க வர வரைக்கும் வந்து இந்த பகுதியானது வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டு பரப்பு நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அழகர் கோவில் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தல்லாகுளத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற அவுட் போஸ்ட் விஷால்டி மால் இருக்கும், அந்த அவுட் போஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டு பரப்பு நாடா இருந்திருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மேல்நாட்டு கல்லர் மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்த ஊர்களாகவும் வாழ்ந்த கிராமங்களாகவும் குறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மதுரை கெஜெட்லையும் சரி, இல்லை மதுரை மேனுவலும் சரி, நெல்சனோட மேனுவலு, பிரான்சிஸோட மேனுவல், எதுல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷார்கள் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து வந்தப்ப அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண இடமாகவும் இந்த 10 கட்டு பரப்பு நாடு வந்து பாத்தீங்கன்னா கூறப்படுகிறது. ஏன் இதை சொல்ல வரேன்னா வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் அங்கிருந்து கல்லராகவே வருவாரு, நேரம் நரசிங்கம்பட்டி மம்ளாரோட மண்டபப்பட்டியில தங்குவாரு, அதன் பின்பு தல்லாகுளம் போவாரு. தல்லாகுளம் போனதுக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லர் திருக்கோலமானது கிளைக்கப்பட்டு அவரு பெருமாளாக மாற்றப்படுகிறார். சுந்தரராஜ பெருமாளாக மாற்றப்பட்டு அவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றில் இறங்கி கொண்டு போறாங்க. அதே மாதிரி மீண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வண்டியூர் எல்லா பக்கமும் சுத்தி வந்துட்டு கடைசியாக அதே அவுட் போஸ்ட் பக்கம் வர்றப்ப மீண்டும் கல்லர் திருக்கோலம் விட்டு அவர் இங்க இருந்து கள்ளழகர் திருக்கோயிலுக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லராவே கொண்டு போவாங்க. இது ஏன் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி வந்து உங்க மனசுல 1008 கேள்விகள் வரும். ஆமாங்க, அதாவது இது அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல கல்லர் சமூகத்திற்கும் நாயக்கர் சமூகத்திற்கும் அன்னை இருந்த சமூகம் கிடையாது, மதுரை ஆண்ட அந்த திருமல் நாயக்கர் அரசாங்கத்திற்கும் ஏற்பட்ட ஒரு போர் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்ட எல்லை பகுதி தான் இந்த பகுதியானது. அதாவது கள்ளழகர் கோவில்ல இருந்து அவுட் போஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கல்லராகவே வருவாரு. ஆனா அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இவர் எங்களுடைய கடவுள், இது எங்களுடைய எல்லை, தல்லாகுளத்திலிருந்து அந்த சைடு வந்து எங்களுடைய எல்லை, நாங்க உங்க எல்லைக்கு வர மாட்டோம், நீங்க எங்க எல்லைக்கு வரக்கூடாது, உங்களுடைய கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லை வரைக்கும் கல்லராகவே இருப்பார், எங்களுடைய எல்லைக்கு வரப்போ அவர் வந்து அவர் பெருமாளாக மாறிடுவார்னு சொல்லி வந்து இதை தனியா பிரிக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துல வந்து
இந்த கள்ளழகர் அங்கிருந்து வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பிரச்சனை ஏற்படுறப்ப இந்த கடவுள் வந்து கள்ளருக்கு உண்டான கடவுள் கிடையாது, இது எங்களோட கடவுள்னு சொல்லி நாயக்கர் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்றப்ப கள்ளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுவும் குறிப்பா மாங்குளம் கிராமத்தை சேர்ந்த கள்ளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கள்ளழகர் வர்றப்ப அன்னைக்கு சுந்தரராஜ பெருமாளை மாத்த நினைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழைக்கலை ஈட்டியை வைத்து அந்த இடத்த மறித்து வெட்டி அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் வழிமறிப்பு சடங்குன்னு சொல்லி இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த அழகர் வந்து பாத்தீங்கன்னா வருவாப்புல கள்ளழகர் வர்றப்ப அந்த பல்லக்க வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் வாழைக்கலை ஈட்டி, அது ஒரு நீண்ட நெடிய ஈட்டி, ஒரு 10 அடி இருக்கும். அந்த ஈட்டியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 பக்கம் வெட்டுவாங்க. அது வழிமறிப்பு சடங்கா வந்து 3 வாட்டி வந்து கள்ளழகர் சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவுட் போஸ்ட்டை தாண்டி போவாப்புல. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாரம்பரியத்தை வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த கோயிலுடைய அந்த கோயில் தேவஸ்தானத்தின் நடவடிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு உண்டானதுக்கு எதிராகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா வந்து அந்த மாங்குளம் கிராமத்தார்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாங்குளம் அந்த கள்ளர் நாட்டார்கள் என்ன பண்றாங்கன்னா வாழைக்கலை ஈட்டியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏந்தி அந்த இடத்துல நிக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு சடங்கா தான் இருக்குது. நீங்க வருட வருடம் பார்க்க போறப்ப பாத்தீங்கன்னா 10 அடியில ஒரு ஈட்டி வச்சுட்டு ஒருத்தர் நிப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, மாங்குளம் நாட்டார்கள் தான். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய எல்லை பகுதி எங்க உண்மையிலேயே அவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மதுரை மாவட்ட கல்வெட்டுகள்ல போய் பாத்தீங்கன்னா லிங்கம நாயக்கர் காலத்திலே வந்து இந்த மேல்நாட்டு கல்லர்களுக்கும் நாயக்கர் அரசாங்கம் நடந்த சண்டையை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கருக்கும் இந்த கல்லர் சமூகத்துக்கும் எவ்வளவு ஃபைட் நடந்துச்சுன்னு சொல்லியும் நீங்க நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நாயக்கர்கள் மதுரை ஆட்சி செய்யறப்ப இந்த மேல்நாட்டு கல்லர்களின் பகுதியானது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கல்லர்களின் கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு. மேல்நாட்டு கல்லர், சிறுடி நாட்டு கல்லர், வெள்ளூர் நாட்டு கல்லர், இந்த மூணு நாட்டு கல்லர்களும் தங்களுடைய பகுதியில் தன்னாட்சியாக வாழ்ந்தார்கள்னு சொல்லி கிபி 1800 அதாவது 1802 மருதுபாண்டியர்களுடைய தென்னிந்திய கிளர்ச்சி முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியானது தன்னாட்சியாக இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அந்த நாயக்கர்களுடைய அந்த படையெடுப்பு வந்து கள்ளழகர் கோயில் நோக்கி நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஃபைட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த பகுதியில் இந்த 10 கட்டு பரப்பு நாட்டு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாளையமும் இருக்காது. முழுக்க முழுக்க கள்ளர்கள் ஆட்சி செய்யும் பகுதியாவே இருக்கும். நீங்க நேரா இன்னைக்கு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூர்யா நகர்ல இருந்து ஒரே ரோடு நேரா போனீங்கன்னா கள்ளழகர் கோயில் வந்துடும். அங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா வந்து ஒரே ரோடு மேலூர் வந்துடும். மேலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா நேரா ஒத்தக்கடை வந்துடும். ஒத்தக்கடையில இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா திருப்பி சூர்யா நகர் வந்துடும். ஆக இந்த 10 கட்டு பரப்பு நாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது தெளிவா நல்லாவே தெரியும். சோ இந்த எல்லை பிரச்சனைனாலதான் வந்து அவர் கள்ளழகரா வந்து கல்லரா வந்து சுந்தரராஜ பெருமாளா மாறி மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கல்லரா மாறி கல்லராவே வந்து கள்ளழகர் கோயிலுக்கு வந்துடுறாப்புல. இதுல வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் கோவில்லையே மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு கோட்டை சுவர் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு கோட்டை சுவர் இருக்கும், அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கோட்டை சுவர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கள்ளழகர் கோயில் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் கோட்டை சுவருக்குள்ளேயே ஒரு சமுதாயத்திற்கு மண்டபம் இருக்கு என்றால் அது வேற யாருக்குமே கிடையாது, கள்ளருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமாங்க, அந்த கோயிலுடைய பாத்தியப்பட்டவர்களாக மற்ற மேல்நாட்டு கல்லறையில் இருக்கின்ற மாங்குளம் நாட்டார்களுக்கு மட்டும்தான் அந்த மண்டபமே இருக்கு. அந்த மண்டபமானது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கல்லர் நாட்டு அம்பலங்களுக்கு பாத்தியப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா சோழபாண்டியனோட வார்த்தை கிடையாது. சோழபாண்டியன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறதுதான். நீங்க அந்த கள்ளழகர் கோயிலோட தேவஸ்தானத்தோட புத்தகமா இருந்தாலும் சரி, கள்ளழகர் புராணமா இருந்தாலும் சரி, மதுரை கெஜெட்டா இருந்தாலும் சரி, திருச்சி கெஜெட்டா இருந்தாலும் சரி, இல்ல சிவகங்கையில் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க குறிப்பிட எந்த குறிப்பிலையும் பாத்தீங்கன்னா அது கள்ளர் மண்டபம் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த இருக்கிற கோபுரம் ஒண்ணு பாத்தீங்கன்னா தொண்டைமான் மன்னர்கள் வந்து கட்டி கொடுத்த கோபுரம். அந்த தொண்டைமான் மன்னர்கள் யாருன்னா வந்து அறந்தாங்கியை மையப்படுத்தி ஆட்சி செய்த கள்ளர் இனத்தை சேர்ந்த தொண்டைமான்கள். அந்த தொண்டைமான்களோட முன்னோர்களும் அந்த அறந்தாங்கி தொண்டைமான்களுக்கு வந்து கசின் பிரதரான புதுக்கோட்டை தொண்டைமான், சூறைக்குடி தொண்டைமான், கப்பலூர் தொண்டைமானோட முன்னோர்கள் 12ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்த கோபுரம் தான் இந்த தொண்டைமான் கோபுரம். நீங்க உள்ள போனா போய் பார்க்கலாம், கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும், தொண்டைமான் கோபுரம் என்று இருக்கும். தொண்டைமான் என்றால் யார் என்பது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கள்ளழகர் கோவில் மேல வந்து பாத்தீங்கன்னா முகலாயர் படையெடுப்புலாம் நடந்துச்சு. அந்த முகலாயர் படையெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து ராக்கெட் டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்கள வந்து சண்டையிட்டு விரட்டினதா இந்த மதுரை குறிப்பிலே இருக்கு, வெள்ளையர்களின் குறிப்பிலையும் இருக்கு.
இந்த மாதிரி நாங்கள் வந்து அழகர் கோயில் நோக்கி வந்து ஃபைட் பண்ண போனோம். அந்த டயத்தில் வந்து அங்கே இருந்த கல்லர் மக்கள் ராக்கெட் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிபி 1755 வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரானோட படையானது இந்த வழியா போகாம மறித்து வெளிச்சநத்தம் பாதையில போனாங்கன்னு சொல்லியும் குறிப்பு இருக்கு. ஆக அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கள்ளழகர் யாருன்னா அங்கு இருந்த கள்ளர் இனத்தின் தலைவர் ஒருத்தருடைய ஒரு சமாதியாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வரலாறு வந்து எடுத்துரைக்கிறது. ஒரு கள்ளர் இன தலைவன் அங்கு வாழ்ந்திருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கள்ளர் மகன் எப்படி இருந்தாங்களோ அதே திருக்கோலத்தில் தான் மதுரைக்கு வருகிறார் என்பதுதான் இங்க சால சிறந்தது. சரிங்க, இவ்வளவு சொல்றீங்க. ஆனா நிறைய வேறன்னு சொல்றாங்களே, எங்களுக்கு மரியாதை இருக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, எந்த மரியாதை இருந்தாலும் சரிதான். அது எல்லாமே பிற்காலத்துல இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலதான் இந்த மரியாதை எல்லாமே கொண்டு வராங்க. இதுல இன்னொருத்தர் பாப்புல வெள்ளியங்குன்றம் ஜெமீன் ஒருத்தர், நான் தான் வந்து இந்த கோயிலோட பாதுகாவலர், இந்த கோயிலே என்னைய வச்சுதான் ஆளும், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாப்புல. எதையும் நம்பிடாதீங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு போலி, அவர் எப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய்யின் மறுவரும் சொல்லி வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அது போக இன்னொரு வீடியோ நான் இன்னும் 2 3 நாள்ல போடுறேன். நான் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்புக்காரர் மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வருவாப்புல, நம்பிடாதீங்க. ஏன்னா அவர் கொடுத்தது ஒரு போலி செப்பேடு. ஒரு கள்ளர் சமூகத்தையும் வளையர் சமூகத்தையும், அதாவது அந்த இடத்தில் பெரும்பான்மை வாழ்கிற கள்ளர் சமூகத்தையும் வளையர் சமூகத்தையும் இழிவுபடுத்துறதுக்காகவே ஒரு செப்பேடு ரெடி பண்ணி அந்த செப்பேடு வந்து திருமல் நாயக்கரே எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி திருமல் நாயக்கரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செப்பேடோட காலத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார். அவரை பத்தின வந்து பாத்தீங்கன்னா காணொலி தனியாவே போடுறாங்க. ஸோ அதுவும் போலி. அது மட்டும் இல்லாம இந்த கள்ளழகர் கோயில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கள்ளர் அழகர் கள்ளழகர் கள்ளழகருக்கு வந்து திருப்பணி செய்கின்ற வைபவம் சொல்லி கீழ்திசை ஆவண காப்பகம் சொல்லி இருக்கு. அந்த கீழ்திசை ஓலைச்சுவடியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலானது கள்ளர் அழகர்னு சொல்லிதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கள்ளழகரை வந்து இவர் கள்ளரா கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறதுக்காண்டி நிறைய கதைகள் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அழகர் மதுரைக்கு வந்தாரு சித்திரை திருவிழாக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடையர் பெண்மணிட்ட வந்து ஒரு கோனார் பெண்மணிட்ட வந்து மோரை குடிச்சாரு, மோரை குடிச்சு காசு இல்லாம இருக்கிறனால வந்து கள்ளர் வேஷம் போட்டு ஓடி போனாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரலாறு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இல்ல கள்ளழகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மலை மேல கடந்தாரு, ஒரு கல்லா இருந்தாரு, நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம்னு சொல்லி வந்து வளையர் சமுதாயமும் ஒரு கதை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகள்லாம் போலின்னு சொல்லி நான் சொல்லல, பரமசிவன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவரோட புத்தகத்திலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஆத்தென்டிகேட்டடாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே இது கள்ளழகர் கோயிலாக தான் இருந்திருக்கு. அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிபாடல் காலத்திலேயே வந்து அவர் கள்ளர் தலைவனாக தான் வந்து பறிக்கப்பட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ளர் சமுதாயத்துக்கும் இந்த கோயிலுக்கு உண்டான பிணைப்பு என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கள்ளழகர் கோயிலை மையப்படுத்தி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. கிபி 1751 வந்து பிரெஞ்சு கவர்னராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு கவர்னர்னா வந்து தட் மீன்ஸ் பிரெஞ்சுக்கு அரசாங்கத்திற்கும் இங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு பிணைப்பா இருந்தவர் தான் வந்து அனந்தரங்க பிள்ளை. அந்த அனந்தரங்க பிள்ளையோட டைரி ஒன்று இருந்துச்சு. அந்த டைரியோட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா கிபி 1751 அவரு தமிழ்நாட்டுல இருந்த முக்கியமான பாளையக்காரர்கள்ட்ட வந்து ஒரு ஆதரவு கேட்கிறாப்புல. அதுல ஆதரவு கேட்கிறப்ப 6 டிவிஷன் 6 டிவிஷன் கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு வந்து தன்னாட்சி புரிஞ்சிருந்திருக்காங்க. அந்த 6 டிவிஷன் கல்லர்ல வந்து பாத்தீங்கன்னா அழகர் மலை கல்லர்னு சொல்லி வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காப்புல. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை மிக்க பகுதியா வந்து அந்த டயத்தில் மிகவும் ஒரு நாயக்க அரசாங்கம் பாளையக்காரர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அமைப்பா தான் வந்து அன்னைக்கு இருந்திருக்காங்க. ஸோ அதன் பின்பு பாத்தீங்கன்னா கிபி 1757 ஹைதர் அலி படையெடுத்து வந்து இந்த கள்ளழகர் திருக்கோயில் இருந்த ஒட்டுமொத்த கல்லர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி கோயில கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கொள்ளையடிச்சது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த அப்ப ஆட்சி பண்ணிட்டு இருந்த ரகுநாத ராயா தொண்டைமான வந்து ஹைதர் அலியோட மோதி ஃபைட் பண்ணி அதை எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாப்புல. அந்த தகவலும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட குறிப்புல இருக்கு. ஆக ஒவ்வொரு படையெடுப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளழகர் கோயிலை வந்து ஒரு கள்ளர் மகன் தான் வந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா ஆடி தேரோட்டம் நடக்கும். அந்த ஆடி தேரோட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 4 வடத்தையும் இழுக்கிறது இந்த கள்ளர் நாட்டார்கள் மட்டும்தான் இழுக்கிறாங்க. அதுல வல்லாளப்பட்டி அம்பாள் தான் கடைசியா வந்து நடந்த ஆடி திருவிழாத்துல அவர் மேல ஏறி வல்லம் வீசி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தேரை வந்து நடத்தி வச்சாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க
கள்ளழகர்னா வந்து அவர் கல்லரை பிடிக்கிறதுக்காண்டி கல்லர் வேஷம் போட்டு வந்தார் அப்படின்வாங்க. எங்கேயாவது வந்து ஒரு கல்லர் வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா காலை சலங்கை கட்டி யாராவது திருட போவாங்களா? அதுதான் இவங்க சொல்ற வந்து இது. அதே மாதிரி வந்து கள்ளழகரோட நகையெல்லாம் திருடிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தா கோவப்பட்டு வந்து கல்லர்லாம் கண்ணை வந்து புடுங்கிட்டாரு. கண்ணு தெரியாம கல்லர்லாம் தெரிஞ்சாங்க. அதான் கள்ளந்திரின்னு சொல்லலாம் கதை விடுவாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர் அவரே நல்ல பேர் அவருக்கு. அவரே அதை பத்தி கூறியிருப்பாப்ல. அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சு. இந்த கல்லருக்கும் இந்த கோயிலுக்கு உண்டான உரிமையவும் வரலாறையும் பிரிக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட புனைவு கதைகள் இருக்கு. ஆனா இந்த கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலியானதுன்னு சொல்லி வரலாறு ஈஸியா முறியடிச்சிடும். ஆனா அந்த வரலாறுலாம் இவங்க கொண்டு போகாம புதுசு புதுசா குருடுப்புக்காரன் வேஷம் போட்டு ஒருத்தர் வர்றதும், நான் தான் அந்த கோயிலுக்கு காவக்காரன்னு சொல்றதும், சாமியே எங்க பெருமாள் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லி இந்த கள்ளழகரை வந்து பார்த்தீங்கன்னா புனைவுபடுத்தி நிறைய கதைகள் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதை எதையும் மக்கள் நம்பாதீங்க. நீங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாருமே படிச்சவங்க. ஒரு புத்தகத்தை வந்து படிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க. அதனால இந்த அழகர் கோயிலை பத்தி பரமசிவம் ஐயா வந்து கொடுத்த புத்தகத்தையும் படிங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மேனுவல் இருக்கு, மதுரை கெஜெட் இருக்கு, பிரிட்டிஷோட குறிப்பு இருக்கு, அனந்தரங்க பிள்ளையோட பிரெஞ்சு குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐதர் அலியோட குறிப்புகள் இருக்கு, திப்பு சுல்தானோட குறிப்புகள் இருக்கு, புதுக்கோட்டை தொண்டைமான்களோட குறிப்பு இருக்கு. இத்தனை குறிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அவன் குறிப்பிடுற ஒரே விஷயம் கள்ளர் அழகர், கள்ளழகர், கள்ளர் மகன். இதுதான் வந்து அவங்க நம்ம கொடுத்த ஒரு விஷயம். இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளழகரை வச்சு அவங்க என்ன புனைவுகளை எடுத்தாலும் இந்த காணொலியே காட்டுங்க. இதுக்கு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த காணொலி பேசுறப்பயே வந்து அதை கடந்து போயிருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்லைங்க இந்த வரலாறு இப்படி சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதுல வந்து நியாயமான கேள்வியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் பதிலளிக்கிறேன். நன்றி.